வளர்ப்பு பிராணிகள், செல்ல பிராணிகள் நிறைய பேர் அதுக்கு அடிமையாக இருக்கிறது எல்லாமே உண்டுங்க. நாய், பூனை, பறவைகள் அப்படின்னு சொல்லி நிறையா வளர்க்குறவங்கள்லாம் இருக்காங்க. நாய்க்கடியை பற்றி ஜோசியம் என்ன சொல்லியிருக்குது? நாய்க்கடின்னா அது செவ்வாயோட தான். கடி பட்டாலே அது செவ்வாய் அந்த இடத்துல வந்து உட்காந்துருவார். ஏன்னா அந்த கடிப்பட்ட விஷம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் செவ்வாய். இப்போ வீட்டு நாய் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சுக்கிரன் தான். ஏன்னா சுக்கிரன் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்தால் அவங்க வந்து வீட்டில் நாய் வச்சு வளர்த்துட்டுருப்பாங்க. நாய் படையே வச்சுருப்பாங்க. 4, 5, 6ன்னு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. புதனும் ராகுவும் ஒருத்தவங்களுக்கு சேர்ந்துருந்தால் அவங்க வந்து தெருநாயை நேசிப்பாங்க. டெய்லி அப்படி வாக்கிங் போகும்போது அதுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டுலாம் வருவாங்க. அப்போ புதன் ராகு வந்து தெருநாய்களை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் வந்து வீட்டு நாயை குறிக்கக்கூடியது. பொதுவாக நாய்க்கடி யாருக்கு வரும், நாய் வந்து யாரெல்லாம் கடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அல்லது 8ஆம் இடத்துல செவ்வாய், மாந்தியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த செவ்வாய் அல்லது மாந்தியை வந்து சனி பகவான் பார்த்தாலோ அல்லது வந்து சேர்ந்தாலோ அவங்களுக்கெல்லாம் வந்து நாய்க்கடி உண்டு. அது அந்த தசாபுத்தி அந்தரங்களில் கோச்சார கிரகங்கள் வலிமை இழக்கும் பொழுது அவங்களெல்லாம் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2க்குரியவர், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோட செவ்வாய் சம்மந்தப்பட்டாலோ மாந்தி சம்மந்தப்பட்டாலோ அவங்களையும் வந்து நாய் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தசாபுத்தி அந்தரங்கள் காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. அதே போல் செவ்வாய் வந்து 2ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருந்து சனி பார்த்தால் நிச்சயமாக அவங்கள வந்து நாய் கடிக்கும். ஏன்னா அந்த செவ்வாந்திரம், செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் திசையில் சனி புத்தி அல்லது சனி திசையில் செவ்வாய் புத்தி, இது மாதிரி காலகட்டங்கள் வரும்பொழுது அவங்க அந்த மாதிரியான சிரமங்களை அடைய வேண்டியிருக்கும். அதனால் அந்த மாதிரி காலகட்டங்கள் தசாபுத்தி அந்தரங்கள் வரும்போது நாய்கள்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும். அதே போல் 8க்குரியவர், 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து ராகோட, கேதோட, செவ்வாயோட அல்லது மாந்தியோட சேர்ந்திருந்தால், பார்த்து கொண்டிருந்தால் அல்லது சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கும் வந்து நாய்க்கடி உண்டு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகணும். அதில் 8க்குரிய கிரகம் பாவகிரகத்தோடு சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 8க்குரிய கிரகமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான கிரகம்தான். அந்த கிரகம் இன்னொரு பாவகிரகத்தோடு சேரும்போது தான் இந்த மாதிரி விஷக்கடிகளுக்கெல்லாம் ஆளாக நேரிட வேண்டிய சூழல் வருது. அதனால் அவங்கெல்லாம் வந்து பொதுவாகவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கோச்சாரத்தில் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வரும். அப்போவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், கோச்சாரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ 8ல் செவ்வாய் இருக்குது. அதில் மிதுன ராசிக்காரங்கள்லாம் இப்போ வந்து நாய்களை பார்த்தாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாய் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் அவங்க தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வராதுங்க. அதே போல் ஜனன காலத்தில், அதான் நம்ம பிறந்த ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ, இப்போ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு வைங்களேன், அந்த ராகு இருக்கிற வீட்டை செவ்வாய் வந்து கிராஸ் பண்ணி போகும் பொழுது அந்த காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அப்போவும் நாய் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதெல்லாமே பழமையான நூல்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிறதுல எதுவுமே கிடையாது. அதனால தான் ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணுன்னா பழைய புத்தகங்கள் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சு படிக்க பாருங்கள். இன்றைக்கு எதோ வருது, அதெல்லாம் பார்த்து நேரத்தை வீணடித்து குழப்பிக்காமல் நீங்கள் வந்து பழைய நூல்களை தேடி போங்க. அருமையான சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. இந்த நாய்க்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு முருகப்பெருமானை வணங்குறது நல்லது. அதே மாதிரி காப்பரில் வேல் செய்து அதை வந்து முருகப்பெருமான் ஆலய உண்டியலில் செலுத்துறதும் நல்லதுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் இருக்குதா, இப்போ நாய் கடிக்கிற நேரமா இல்லை நல்லா இருக்கிற நேரமான்னு பக்கத்தில் இருக்கிற ஜோசியற்ற ஜாதகத்தை காட்டி தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.